octahedral geometryல d orbital energy level splitting higher energy levelல Eg இருக்கும், lower energy levelல T2g இருக்கும். ஸோ Eg and T2gக்கு சென்டரில் இருக்கிற பொசிஷனை பேரி சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பேரி சென்டர் டு இஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், ஐ மீன் வேல்யூஸ் வில் பி 3/5. ஸோ 3/5 denoted by dxy, dxz and dyz and dx squared y squared and dz squared பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 5ல் இந்த 3 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க 3/5ன்னு சொல்லுவாங்க. இந்த இஜி செட்டை வந்து என்ன சொல்லுவாங்க 2/5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஜி வந்து ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கிறதுனால ஸோ எனர்ஜி வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்சர்ப்ஷன் ஆகுது. ஸோ இதுவே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலே இருக்கிற இஜி செட்லேருந்து எனர்ஜி வந்து என்ன ஆகுது, ஸோ பேரி சென்டர் டு இந்த டிஸ்டன்ஸில் எனக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் -2/5 அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா 3/5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆக்டேட்ரல் ஜியோமெட்ரி. இதுவே டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஜி லெவல் பிகேம் த T2g லெவல், T2g லெவல் பிகேம் இஜி லெவல். ஓகேங்களா. பட் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜெரேட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜெரேட் ஃபார் சிமெட்ரி. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டேட்ரல் ஜியோமெட்ரிக்கு சிமெட்ரி ஜாஸ்தி. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி டெட்ராஹெட்ரலில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஜி லெவலுக்கு நம்ம ஈன்னு போட்டால் போதும், அதேமாரி T2g லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா T2 நம்ம போட்டால் போதும். ஸோ இப்போ நமக்கு T2 லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும். ஸோ இங்கே நான் T2 போட்டேன். லோவர் எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இஜி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஈன்னு மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து எழுத வேண்டியதான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹியர் டெல்டா டி, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் T2 அண்ட் இ லெவல் ஆர்பிட்டால்ஸ் இட்ஸ் பிகேம் டெல்டா டி. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பார்த்தோம் del1 பார்த்தோம் இல்லையா. ஸோ O ஃபார் ஆக்டேட்ரல், T ஃபார் டெட்ராஹெட்ரல். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி டெட்ராஹெட்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் வீக் ஃபீல்ட் லிகாண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா நிக்கல், ஓகே, நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஓகேங்களா. ஸோ இதில் கார்பனைல் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ போன கேஸில் நம்ம பார்த்தது தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் தான் அது வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸுங்கிறப்ப நமக்கு வந்து என்னவாக இருக்கும், பேரிங் எனர்ஜி எப்போதுமே ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தோம். ஸோ இதை நம்ம பார்க்குறது டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்டா டி தான் நமக்கு வரும். ஸோ அப்போ டெட்ராஹெட்ரலில் மேக்ஸிமம் வந்து எந்த டைப் ஆஃப் லிகாண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான் நமக்கு வந்து வரும். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த எனர்ஜி லெவல் ஆர்பிட்டாலோட டயக்ராம். ஓகே. ஸோ டெல்டா டி ஆல்வேஸ் லெஸ் தென் பி. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபார் எனர்ஜி லெவல் கால்குலேஷன் ஃபார் போத் ஆக்டேட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து -2/5ன்னு இருக்குது. அண்ட் அந்த -2/5 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா -0.4ன்னு வரும். அதேமாதிரி 3/5 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.6 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம டெட்ராஹெட்ரலுக்கு நம்ம என்ன பண்ணிக்க வேணாம், இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற n வேல்யூஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டேட்ரல் ஜியோமெட்ரியில் T2g லெவலில் எத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ ஸோ அந்த இடத்துல இதை நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இஜி லெவலில் வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா CFSE வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஃபார் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்ராஹெட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா D3 சிஸ்டம் கொடுத்தாச்சு. ஸோ இஜி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் இ லெவல் திஸ் இஸ் ஃபார் T2 லெவல். ஓகேங்களா. T2 லெவல். ஸோ இ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். T2 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ சப்ஸ்டிட்யூட் த ஃபார்முலாவில் இருக்க n வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அட் ஃபைனலி வாட் வில் ஹேப்பன், ஐ காட் திஸ் வேல்யூஸ், திஸ் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல்டா ஓன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டேட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நியூமெரிக்கலுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், the CFSE for octahedral. ஸோ ஆக்டேட்ரல் கோபால்ட் இந்த இடத்துல இருக்கா, குளோரின் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்ன ஜாமெட்ரி, ஆக்டேட்ரல் ஜாமெட்ரி. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
இந்த வேல்யூவை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஃபார் டெட்ராஹெட்ரல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிலேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா, டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல்டா ஓ. இதில் நமக்கு எதோட டேட்டா மட்டும் தெரியும், 18,000, ஐ மீன் டெல்டா ஓ வேல்யூஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும், 4/9 இன்ட்டு 18,000 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும், 2,000 வரும். ஸோ 4 into 2s are 8,000. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ இதே கொஷினை மாடிஃபை பண்ணி எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை இதோட டேட்டா கொடுத்துட்டு, ஐ மீன் டெட்ராஹெட்ரலோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 கொடுத்துட்டு வாட் அபவுட் த CFSE ஃபார் ஆக்டெட்ரல் இதோட வேல்யூ கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம், டெல்டா ஓ இஸ் ஈக்குவல் டு 9/4 இன்ட்டு டெல்டா டி. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா CFSE ஃபார் டெல் ஓ வந்து நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.